வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தாய்வானில் ஒரு போர் தொடங்கி அமெரிக்காவும் ஜப்பானும் அதில் இணைந்து கொண்டால் சீனாவின் உடனடி தாக்குதலை அமெரிக்கா எதிர்பார்க்கும் இடம் ஒன்று உள்ளது. அது ஜப்பானில் உள்ள அமெரிக்க விமான தளம். இந்த காணொளியில் அந்த விமான தளத்தில் அமெரிக்கா செய்யும் முன்னேற்பாடுகளை பார்க்க போகின்றோம். இந்தோ பசிபிக் பதட்டத்தின் மத்தியில் சீன ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ள அமெரிக்கா முன்னணி விமான தளத்தை தயார் செய்கின்றது. ஜப்பானில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய விமானப்படை மையமான கடேனா விமானப்படை தளம் சீனாவின் ஏவுகணை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் விமானப்படை தளத்தை விரைவாக பழுது பார்ப்பதற்கான பயிற்சியின் மூலம் அதன் தயார் நிலையை சமீபத்தில் வலுப்படுத்தி உள்ளது. இது ஏன் முக்கியமானது? தாய்வானில் இருந்து சுமார் 370 மைல்கள் தொலைவில் அமைந்துள்ள ஜப்பானின் ஒகினாவா தீவில் உள்ள கடேனா விமானப்படை தளம் தான் தாய்வானுக்கு மிக அருகில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளம். சுழற்சி போர் விமானங்களின் இருப்பை வைத்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த தளம் விமானப்படை, மரைன் காப்பர்ஸ் மற்றும் கடற்படை ஆளற்ற விமானப்படை பிரிவுகளுக்குமான செயல்பாட்டு மையமாகவும் செயல்படுகிறது. அங்கே இப்போது என்ன செய்கிறது அமெரிக்கா? அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளில் நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அனைவருக்கும் இந்த விஷயம் போய் சேரட்டும். கடேனா விமானத்தளம் என்ற பெயர் இன்று ஜப்பானில் ஒரு புவியியல் இடமாக இல்லை. அது ஆசியாவின் வானில் உருவாகி இருக்கும் ஒரு பெரிய பதட்ட மைய நரம்பாக மாறியுள்ளது. தாய்வானுக்கு மிக அருகில் இருக்கும் இந்த அமெரிக்க தளம் எந்த நொடியில் வேண்டுமானாலும் ஒரு முழு போரில் முதல் சில வினாடிகளில் தாக்கப்படலாம். சீனாவிடம் உள்ள ஆயிரக்கணக்கான நீண்ட தூர ஏவுகணைகள் ஜப்பானின் முழுவதும் மூடும் திறன் கொண்டவை. அந்த திறன் தாய்வானின் போரில் சில நொடிகளில் தாக்கப்பட வேண்டிய மிக முக்கிய தளம் கடேனா என்பதால் இந்த தளத்தை ஒரு முதல் இலக்கு என்று காட்டுகின்றது. இந்த உண்மை அமெரிக்காவுக்கும் தெரியும், சீனாவுக்கும் தெரியும். அதனால்தான் கடேனா தளத்தில் பணியாற்றும் அமெரிக்க பொறியியலாளர்கள் இப்போது ரன்வேயில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சேதத்தையும் நொடிகளில் சரி செய்யும் பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு ரன்வேயில் விழும் ஒவ்வொரு குழியும் ஒரு தாக்குதலின் அடையாளம். அந்த அடையாளத்தினை விரைவாக மூடி விமானங்களை மீண்டும் வானில் செலுத்தும் திறன்தான் அமெரிக்காவின் உயிர் பாதை என்று அவர்கள் புரிந்துள்ளனர். இந்த பயிற்சி சாதாரண ஒரு தொழில்நுட்ப நிகழ்வு அல்ல. இது தாய்வான் போரின் முதல் நிமிடங்களில் நேரடி தாக்குதலை கணக்கிடும் முன்னேற்பாடு. வெடிப்பு குழிகளை நிரப்புதல், ஓடுதள மேற்பரப்பை சமப்படுத்தல், உதிரி பொருட்கள் சிதற கிடக்கும் இடங்களை சுத்தம் செய்தல், இந்த எல்லா செயல்களும் அமெரிக்க ராணுவத்தின் மின்னல் நேர செயல்திறனின் அடித்தளமாக மாறுகின்றன. ஒவ்வொரு பொறியாளரின் ஒவ்வொரு செயலும் ஒரு காரணத்திற்காகவே நடக்கின்றது. அந்த காரணம் நொடிகள் தான் உயிர். அதுதான் கடேனாவின் மந்திரம். இந்த பயிற்சிக்குள் இன்னும் ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. கடேனாவின் ரன்வேயை முழுவதும் மறுசீரமைக்கும் மிகப்பெரிய ராணுவ வேலை அங்கு நடைபெற்று வருகிறது. இது சாதாரண பராமரிப்பு அல்ல, இது ஒரு போருக்கு தயாராகும் இறுதி கட்டமைப்பு. அவர்கள் ரன்வேயை மட்டும் மறுசீரமைக்கவில்லை, ரன்வேயின் அடியே உள்ள நிலத்திலும் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. அந்த தரைப்பகுதி ஒரு தாக்குதலை தாங்கும் வகையிலே வலுப்படுத்தப்படுகிறது. முதல் தாக்குதலுக்கு பிறகும் இந்த விமான தளத்திலிருந்து பறக்கும் திறன் இருந்தால் மட்டுமே இந்த தளம் அமெரிக்காவின் ஆசிய தந்திரத்தில் பிரதான தளமாக தொடரும். இந்த மாற்றங்களின் பின்னால் அமெரிக்காவின் ஒரு பின்னணி காரணம் தெரிகின்றது. தாய்வான் போரின் முதல் சில வினாடிகள் சீனா தாக்கப் போவது தாய்வானில் மட்டுமல்ல, அது ஆசியாவின் முழு வானில் பரவும். இந்த பரவலின் முதல் புள்ளி கடேனா, அடுத்தது பசிபிக்கில் உள்ள குவாம் விமான தளம், அதன் பின்னர் ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதிகள். இந்த 3 தளங்களுக்கும் சேர்த்து ஒரு நெருக்கமான கண்காணிப்பு வலையை உருவாக்குகின்றன. இது ஒரு சாதாரண தளவலை அல்ல, இது ஒரு உளவுத்துறை நெட்வொர்க். சேட்டலைட் கண்காணிப்பு, கடற்கரை ராடார், மின்னியல் ஒலிப்பதிவு, ஆளற்ற விமான கண்காணிப்பு, ஆழ்கடல் கேட்பு உணரிகள், இந்த ஒவ்வொரு கருவியும் இணைந்து சீனாவின் ஒரு விமானம் வானை தொடும் நொடியில் அதை கவனிக்கும் திறன் கொண்டது. இந்த நெட்வொர்க் தாய்வான் போர் தொடங்கும் முதல் வினாடியிலேயே செயற்படும். அதே நொடியில் சீனாவின் கடற்படை தளங்கள், ஏவுகணை ஏவிகள், விமானம் தாங்கி கப்பல்கள், ஸ்டெல்த் விமான பிரிவுகள், கடற்கரை ரேடார்கள் ஆகியவை அமெரிக்க ராணுவத்தின் முதல் அலை தாக்குதல் பட்டியலில் விழும். அந்த பட்டியலுக்கு வழிகாட்டும் மையம் எது என்றால் பதில் ஒன்றே, அது கடேனா தான். ஏனெனில் இந்த தளத்திலிருந்து பறக்கும் ஒவ்வொரு விமானமும் சீனாவின் முழு திட்டத்தை உடைக்கக்கூடிய முதற்கட்ட சக்தியை சுமக்கின்றது. கடேனா தளம் இன்று ஒரு விமான தளம் அல்ல, ஒரு போரின் முதல் நரம்பு. அந்த நரம்பு வெட்டப்படாமல் அமெரிக்கா ஆசியாவில் உயிருடன் நிற்க முடியாது. அதனால் தான் அமெரிக்கா இப்போது மிக நுட்பமாக கடேனாவின் ஒவ்வொரு மண் துகள்களையும் மாற்றுகின்றது. இந்த மாறுதல் வெளிப்படையாக தெரியாது, ஆனால் அதன் தாக்கம் ஒரு முழு போரின் திசையை மாற்றும் அளவுக்கு வலிமையானது. கடேனா தளம் ஏன் இவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள முதலில் சீனாவின் தாக்குதல் திட்டத்தை பார்க்க வேண்டும். சீன ராணுவ திட்டத்தை 2 அடுக்குகளாக இயக்குகின்றன. முதல் அடுக்கு தாய்வானை சுற்றி வட்டமிடும் ஏவுகணை வளையம். 2வது அடுக்கு பசிபிக் கடற்கரைக்கு பரவிய மின்னியல் கண்காணிப்பு. இந்த 2 அடுக்குகளும் இணைந்தால் எதிரி எந்த பகுதியிலும் கொடுக்க முடியாத சூழல் உருவாகும். சீனா இதையே விரும்புகின்றது. ஆனால் அமெரிக்கா இதை ஆரம்பத்திலேயே துண்டிக்க நினைக்கின்றது.
அதாவது சீனாவின் 2 அடுக்குகளும் ஒன்று சேர விடாமல் அமெரிக்கா ஆரம்பத்திலேயே துண்டிக்க நினைக்கின்றது. அந்த துண்டிப்பு எங்கே தொடங்குகிறது என்றால் மீண்டும் பதில் ஒன்றே, கடேனா. சீனா தாய்வானை நோக்கி எத்தனை முறை ராணுவ பயிற்சி செய்தாலும் அவற்றில் ஒரு மறைநிலை குறியீடு எப்போதும் இருக்கும். அந்த குறியீடு முதல் தாக்குதல் குறிவைக்கும் தளம் ஜப்பான். இதற்கு என்ன காரணம்? அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீடியாவில் எமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு இலகுவாக உள்ளதா? இதில் விஷயம் உள்ளதா? வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவற விட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். முதல் தாக்குதல் ஜப்பானுக்கு என்பதற்கு காரணம் தாய்வானுக்கு அமெரிக்காவின் உடனடி ராணுவ உதவி ஜப்பானில் உள்ள கடேனாவிலிருந்து நொடிகளில் புறப்படும். இந்த உண்மையை சீனாவின் ராணுவ தலைமை நன்றாக புரிந்துள்ளது. அதனால்தான் சீனாவின் ஏவுகணை பயிற்சிகள் எல்லாவற்றிலும் ஜப்பான் தீவுகளின் வடிவம் ஒவ்வொரு சேட்டலைட்டிலும் தெளிவாக தெரிகின்றது. இந்த கவனம் சும்மா சின்னமல்ல, இதுதான் சீனாவின் போர் திட்டத்தின் அடித்தளம். இந்த போர் திட்டத்தின்படி கடேனாவுக்கு நேரடியான முதல் அடி ரன்வேயை தகர்க்கும் நோக்கில் இருக்கும். ரன்வே தகர்ந்தால் விமானங்கள் பறப்பதற்கு வழியில்லை. விமானங்கள் பறக்காவிட்டால் தாய்வானுக்கு அமெரிக்கா முதல் 30 நிமிடங்களில் உதவி செய்ய முடியாது. சீனாவின் திட்டம் இதையே அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. இந்த 30 நிமிடங்கள் இடைவெளிதான் சீனாவின் தாய்வான் போர் திட்டத்தின் மிக முக்கியமான பகுதி. அந்த இடைவெளியில் அவர்கள் தாய்வானின் கடற்படை தளங்களையும் விமானப்படை கட்டமைப்புகளையும் தீவிரமாக தாக்குவார்கள். அமெரிக்கா இந்த இடைவெளி கட்டமைப்பை உடைப்பதற்காகவே இப்போது கடேனாவின் ரன்வேயை இரும்பு போல கட்டிப்படுத்துகின்றது. தாய்வானின் மேல் விழும் தாக்குதல் ஒரு திசை தாக்குதல் அல்ல, அது பல திசைகளில் பரவும். அந்த பரவலை முதலில் படிக்கும் கருவி அமெரிக்காவின் எல்லின் சிக்கின் ரேடின் நெட்வொர்க். எல்லின் என்பது எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ், சிக்கின் என்பது சிக்னல் இன்டெலிஜென்ஸ், ரேடின் என்பது ரேடார் இன்டெலிஜென்ஸ். இந்த நெட்வொர்க் ஆசியாவின் மேல் ஒரு மெல்லிய ஆனால் உடையாத பட்டை போல் பரவி உள்ளது. கடற்கரை ரேடார்கள் ஜப்பானில் இருந்து சைகை அனுப்புகின்றன. ஆளற்ற விமானங்கள் பிலிப்பீன்ஸ் கடல் பகுதியை கண்காணிக்கின்றன. சேட்டலைட் கண்காணிப்பு தாய்வானின் வடக்கு பகுதியில் ஒரு துண்டாக தொங்குகின்றது. ஆழ்கடல் கேட்பு உணரிகள் சீனாவின் கடற்படை இயக்கங்களை வினாடி அளவிலே பதிந்து அனுப்புகின்றன. இவை அனைத்தும் ஒரு பெரிய மின்னியல் போரின் தொடக்கம். இதில் கடேனாவுக்கே தனியான பங்கு உள்ளது. சீனாவின் ஒரு ஏவுகணை கூட வானில் உயரும் போது அது முதலில் கண்டுபிடிக்கும் தளம் கடேனா. அதன் தரவுகள் உடனே ஹவாய், குவாம், ஆஸ்திரேலியா மற்றும் அலாஸ்கா நெட்வொர்க்குகளுக்கு அனுப்பப்படும். இந்த விரைவு தரவினால் அமெரிக்கா சீனாவின் தாக்குதல் திசை, வேகம், உயரம் மற்றும் அடுத்த அசைவை கணிப்பதற்கான திறனை நொடிகளில் பெறுகின்றது. அந்த நொடிகள் தான் அமெரிக்காவின் எதிர் தாக்குதலின் எரிபொருள். அமெரிக்காவின் எதிர் தாக்குதல் திட்டம் துல்லியமாக கணக்கிடப்பட்டது. முதல் அலை தாக்குதல் சீனாவின் கடற்கரை ஏவுகணை ஏவுகளை குறிவைக்கும். அடுத்த அலை சீன விமானம் தாங்கி கப்பல்களை நோக்கி செல்லும். மூன்றாவது அலை சீனாவின் கடற்கரை ரேடார் வலையமைப்பையை முற்றிலும் முடக்கும். இந்த தாக்குதல்கள் அனைத்திற்கும் கட்டுப்பாட்டு மையமாக கடேனா அமெரிக்காவின் முதன்மை தளமாக இருக்கும். ஏனெனில் இந்த தளத்திலிருந்து புறப்படும் ஒவ்வொரு விமானமும் சீனாவுக்கு எதிரான நேரடி விளைவு. அதே நேரத்தில் சீனாவும் இதை அறிந்ததால் அவர்கள் தங்கள் J-20 ஸ்டெல்த் விமான பிரிவுகளை ஜப்பான், தாய்வான் இடையே வானில் மறைநிலை கண்காணிப்புக்கும் எதிர் தாக்குதலுக்கும் இயக்கி வருகின்றார்கள். இந்த ஸ்டெல்த் விமானங்கள் தங்களது பரப்பின் பெரும்பகுதியை ரேடார் தடங்கள் இல்லாமல் நடத்துகின்றன. ஆனால் அவை முழுமையாக ரேடாரில் இருந்து காணாமல் போகவில்லை. அமெரிக்காவின் மின்னியல் கண்காணிப்பு நெட்வொர்க் அவற்றின் மிக மெலிந்த மின்னழுத்த நிகழ்வுகளையும் பிடித்து தன் கணக்கில் சேர்க்கின்றது. இந்த மின்னியல் வேட்டை தான் இரு நாடுகளுக்கும் இடையே நீண்டு கொண்டிருக்கும் உளவுத்துறை போர். இந்த அடித்தளத்தில் இருந்துதான் தாய்வானை நோக்கி வரும் அடுத்த பெரிய ஆசிய ராணுவ குழப்பத்தின் தொடக்க அலை வெளிப்படும். இந்த உளவுத்துறை போரில் சீனாவின் சாதனங்களை முடக்குவதற்கு அமெரிக்கா வைத்திருக்கும் திட்டம் தீவிரமானது மட்டுமல்ல, சுவாரஸ்யமானதும் கூட. அதை பரபரப்பு மீடியாவின் மற்றொரு காணொலியில் விரிவாக பார்க்கலாம்.